ஒரு லீவு கேட்டதற்காகவே வேலையே கேள்விக்குறியாகிவிடும் ஒரு உலகம் இருக்கிறது. நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் வேலை செய்யற இடத்திலேயே ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வந்த ஒரு பையன் குடும்பத்துக்கு உதவணுன்ற ஒரே கனவோட அவன் படிச்சான். படிச்சு முடிச்சு ஒரு நாள் சென்னை நகரத்துல ஒரு பிபிஓ கம்பெனில வேலை கிடைச்சது. அவன் மட்டும் இல்ல, அவனோட குடும்பத்தோட கனவும் அந்த ஆஃபர் லெட்டர்ல இருந்தது. முதல் நாள் முதல் அவன் ஒரு எம்ப்ளாயி மட்டும் இல்ல, அவன் ஒரு ஃபைட்டர். லேட் நைட் ஷிஃப்ட்ஸ், எண்ட்லெஸ் கால்ஸ், டார்கெட் மேல டார்கெட். அவன் மட்டும் இல்ல, அவன் டீமையும் மோட்டிவேட் பண்ணி எல்லாரையும் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சான். ஆனா இங்க தான் ஸ்டோரி ட்விஸ்ட் ஆகுது. ஒர்க்கை விட ட்ராக்கிங் முக்கியமாயிடுச்சு. பர்ஃபார்மன்ஸை விட ஸ்கிரீன்ஷாட்ஸ் முக்கியமாயிடுச்சு. ஹியூமனை விட ஏஐ முக்கியமாயிடுச்சு. ரீசர்ச் சொல்லுது, இந்தியால பிபிஓ செக்டர் எம்ப்ளாயீஸ்ல 40% மேல பேர் ஹை ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. பர்ன் அவுட், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் ஒரு வேர்டு இல்ல, டெய்லி ரியாலிட்டி. எமர்ஜென்சி லீவ் கூட கிடைக்காத ஒரு சிஸ்டம். வீக்கெண்ட்னா ரெஸ்ட் இல்ல, சேலரி இல்லாம ஒர்க். இந்த ப்ரெஷர்ல ஒரு கேள்வி அவனை தொடங்குது. எம்ப்ளாயிங்க டெசிக்னேஷனை தவிர ஒரு ஸ்டெப் மேல இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ப்ராப்ளம்னா மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ஆனா வெறும் எம்ப்ளாயீஸ்க்கு ப்ராப்ளம்னா யாரும் இல்லையா? ஃபேக்டரிஸ்ல யூனியன்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல அசோசியேஷன்ஸ் இருக்கு. ஆனா பிரைவேட் கார்ப்பரேட் வேர்ல்ட்ல வெறும் எம்ப்ளாயின்னு வரும்போது சைலன்ஸ் தான் இருக்கு. அந்த சைலன்ஸை உடைக்க அவன் ஒரு ஆயுதம் எடுத்தான். சோஷியல் மீடியா. ஒரு பேஜ், ஒரு வாய்ஸ். அனானிமஸா ஆரம்பிச்ச அந்த பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சமா வேற கம்பெனிஸ்ல இருந்து எம்ப்ளாயீஸ் கனெக்ட் ஆகுறாங்க. ஸ்டோரிஸ் ஷேர் ஆகுது. அநியாயம் வெளியில வருது. ஒரு கம்பெனில நடக்கிற தப்பு இன்னொரு கம்பெனி எம்ப்ளாயி கூட ரியாக்ட் பண்ற அளவுக்கு ரீச் ஆகுது. தேவைப்பட்டா ஒரு அநியாயத்தை எதிர்த்து மொத்த கம்பெனி எம்ப்ளாயீஸும் ஒன்னா ஸ்ட்ரைக் பண்ணவும் ரெடியா இருக்காங்க. இது ஒரு பேஜ் இல்ல, இது ஒரு மூவ்மெண்ட். பயத்தோட இருந்த வெறும் எம்ப்ளாயீஸ் இப்போ ஒரு கலெக்டிவ் வாய்ஸா மாறுறாங்க. மாற்றம் அதிக சவுண்ட்ல வராது, ஆனா அது ஆரம்பிக்கும்போது அது ஒரு போஸ்டா இருக்கலாம். இந்த கதை ஒரு ஹீரோ பத்தி இல்ல, இது ஒரு கேள்வி. நாம் எல்லாரும் சேர்ந்தா இந்த சிஸ்டம் மாறியது எப்படி இருக்கும்?